ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக ஒரு சூப்பரான ஒரு நல்ல சத்தான பாசிப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாசிப்பயிரில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சத்து ரொம்பவே அதிகம். அதை நம்ம குழந்தைகளுக்கு பொதுவாக வேக வச்சு தாளித்து கொடுப்போம். அதே இல்லாமல் இனிப்பு போட்டு கொடுக்கலாம். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு நைட்லேயோ இல்லை மத்தியானத்துலேயோ இல்லை மார்னிங்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரே சாதமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த சாதத்தை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா இதோட நீங்கள் நெய் போட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவையில்லை. இல்லை எனக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான காயிலையும் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரை கப் பாசி பயிரை முத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். இது முளைக்கட்டி வந்தாலும் ரொம்ப நல்லது தான். இதோட நம்ம வீட்டுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒரு கப் ஊற வச்சுருக்கிறேன். ரைஸ் இப்போ ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான், ரொம்ப நல்ல வாசமாக அது இருக்கும் இதில் செய்யும்போது. அடுத்தது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் அடுத்ததாக இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ரொம்பவும் போடக்கூடாது, கொஞ்சம் மணத்துக்காக தான். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. அடுத்ததாக ஒரு 10-15 போல் பூண்டு நிறைய சேர்த்துற வரைக்கும் சாதமும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த டைமில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் காரத்துக்காக காஞ்ச மிளகா 2, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இதில் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளியை போட்டோன்னே எடுத்தோடனே வதக்கிறத விட இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா உடனே மூடியை போட்டுருங்க. நான் விசில்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு சும்மா அந்த குக்கர் மூடியை மட்டும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா மசிஞ்சிடுது. இந்த டிப் நான் இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி மசிய வைக்கிறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்குது. நம்ம அப்போவே வதக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப நேரம் ஆகுது. உப்பே போட தேவையில்லைங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி மூடி வைக்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாசி பயிரை சேர்த்துக்கலாம். பாசி பயிரை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மஞ்சள் கலராக இருக்க வேண்டியதில்லை. ஸோ அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். கூடவே சாம்பார் தூள் வீட்டிலே அரைச்சது, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி போட்டு வச்சிடலாம். அந்த பச்சை மணம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் ரைஸை சேர்த்துட வேண்டியதான். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக நீங்கள் பொன்னி ரைஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வீட்டில் ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். 2.25 கப்பு அந்த அளவுக்கு ஊற்றிட்டேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்துவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பாருங்கள், ஒரு கல் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 விசில் விடுவேன். எப்பயுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் அப்படி ஒரு பொலன்னு இருக்கும். அதே நேரத்தில் பஞ்சு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நம்ம சாம்பார் பொடி போடுறோம் பார்த்தீங்களா, வெறும் மிளகாய் தூள் போட்டால் கூட அவ்வளோக்கா ஃப்ளேவர் இருக்காது. சாம்பார் தூள் போடுறதுனால அதில் கலந்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவரும் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைகளுக்கு நெய் போட்டு இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த சத்தான பாசிப்பயிறு சாதத்தை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
நான் முதவே சொன்ன மாதிரி இந்த பாசிப்பயிறு வந்து நல்லா முளைக்கட்டி வந்துருச்சுன்னா இன்னுமே ரொம்ப சத்து, ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் சத்தான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.